எனக்கு நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து ஒன் கால்ஸ் ஆஃபர் பண்ணேன். அதாவது உங்கள் இங்கிலீஷ் எப்படி இருக்குது அப்படின்றத ஆடிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி ஃபீட்பேக் சம்மந்தமான விஷயம்லாம் நான் வந்து இந்த ஒன் காலில் கேட்டேன். இல்லை நான் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமர் சம்மந்தமான விஷயம். நான் வந்து கரெக்டாக பேசுகிறேன்னா இல்லையா, என்னோடய டென்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது பேசும்போது உங்களை ரொம்ப பாதிக்கிற ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. என்னால் இப்போ வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். பட் நான் கிட்டத்தட்ட 30 இயர்ஸாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்னால் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் கிராமர் கற்றுக்கிட்டு பேசினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி கற்றுக்கிட்டேன், எப்படி என்னால் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடிஞ்சுது அப்படின்றது ஒரு சின்ன சீக்ரெட். இந்த சீக்ரெட்டை இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு காலையில் ஒரு புக்கு படிக்கும்போது அந்த புக்லையும் இந்த சீக்ரெட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இங்கிலீஷ் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிராமர் ஓரளவு நம்ம பார்த்து முடிச்சுட்டா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால பேசிக்ஸ் ஆஃப் ஸ்போக்கன் கிராமர் அப்படின்ற ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணேன். ஸ்போக்கன் கிராமர் அப்படின்னு தியரட்டிக்கலாக பெருசாக இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு கிராமர் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 14 கான்செப்ட்ஸ் கிராமர்லேருந்து எடுத்து இது தெரிஞ்சுக்கிட்டா போதும், இதை வச்சு நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசிடலாம் ஈஸியாக அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த 14 கான்செப்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றது தான் என்னோட பிளான். இந்த இடத்துல தான் உங்களோட ஹெல்ப் தேவை. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு என்னென்னா, நான் ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி, இல்லை ஒரு டாபிக் வந்து இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ கிளியர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை கிளியர் பண்ணிடணும் அப்படின்றது தான் என்னோட யூஸ்வல் தாட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 30 மினிட்ஸ் இல்லை மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு 30-40 மினிட்ஸ் வந்து ஈஸியாக இந்த சேனலில் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இந்த 14 கான்செப்ட்ஸை நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த கான்செப்டை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும், அண்ட் கண்டிப்பாக உங்களை அதை வந்து பேச வைக்கணும். வெறும் படிச்சுட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ உங்களை பேச வைக்கணும் அப்படின்றது தான் நோக்கம். இப்போ இந்த 14 கான்செப்ட்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களை ரிப்பீட் பண்ண வச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோ ஈஸிலி ஒரு 3 hours போயிடும். ஸோ இங்கே 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு, இது வந்து ஒரு சிங்கிள் வீடியோவாக நான் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அதாவது இந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 3 hours ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாமே சிம்பிளாக ஒரே ஒரு வீடியோக்குள்ளே ஃபிட் பண்ணி நான் வந்து கொடுக்கலாம். இது பண்ணுறதுனால என்னென்னா, மொத்தமாக எல்லாம் ஒரே வீடியோவில் உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்துடும். நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோ தேட போக தேவையில்லை, இல்லை யூடியூப்னால நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தமாக ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து எல்லாம் பார்த்துடலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா, இது வந்து ஒரு 2 to 3 பார்ட்ஸாக நான் வந்து பிரித்து உங்களுக்கு போடலாம். 3 hours இந்த வீடியோ அப்படின்னு நினச்சி ஓவர்வெல்ம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து 3 பார்ட்டாக பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைனல் ஆப்ஷன் வந்து இது வந்து ஒரு 10 part சீரீஸாக நான் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 10 வீடியோ தொடர்ந்து வர்ற மாதிரி. ஸோ இது என்னென்னா, ஒரு வீடியோ வந்து மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் இருக்கும். பட் என்னென்னா, ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ போகிறதுக்குள்ளே நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொன்று, நான் வந்து இந்த சேனல் வந்து ஒரு கிராமர் சேனலாக மாறிடக்கூடாது, நான் வந்து கிராமர் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வேணால் இந்த 10 சீரீஸ் வீடியோ இல்லாமல் அவாய்ட் பண்ணலாம். எனக்கு வந்து கமெண்ட்டில் 2 விஷயம் ஷேர் பண்ணுங்கள். ஒன்று, கிராமர் நினச்சி உங்களுக்கு பயமாக இருக்கா, நம்ம வந்து கிராமர் தெரியாதனால தான் எனக்கு சரியாக பேச வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த வீடியோவை ஆப்ஷன் 1, அதாவது ஒரு சிங்கிள் வீடியோ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வீடியோவை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் போடலாமா, இல்லை ஒரு 2 to 3 பார்ட்ஸாக மாற்றலாமா, இல்லை இது ஒரு சீரீஸாக 10 வீடியோஸாக போடலாமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்போக்கன் கிராமர் அப்படின்றத நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து பேசுகிறத ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ எப்படி நான் வந்து இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக, கிராமர் ரூல்ஸ் வந்து எனக்கு பை ஹார்ட்டாக தெரியுமா இல்லையான்னு எனக்கே தெரியாது. பட் ஆனால் இதை தாண்டி என்னால் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும் அப்படின்னா ஒரு சீக்ரெட் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த சீக்ரெட் வந்து 2 விஷயம். ஒன்று பேட்டர்ன் ரெக்கக்னிஷன், இன்னொன்று ரெப்பிட்டேஷன். இது என்னென்னா, ஒரு விஷயம் வந்து திருப்பி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த பேட்டர்ன் வந்து நம்ம பிரெயின் வந்து பிக்கப் பண்ணி ஈஸியாக நம்மளால் அதை ரிப்பீட் பண்ண முடியும். ஸோ அந்த பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ரூல்ஸை வந்து கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு அது பழகிடும். இன்னொன்று ரெப்பிட்டேஷன். ஐ கெஸ் இது ரெண்டுமே, பேட்டர்ன் ரெக்கக்னிஷனும் சரி ரெப்பிட்டேஷனும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா யூ வில் பிக் இட் அப். ஸோ நான் வந்து கிராமர் எனக்கு பக்காவாக தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது, பட் ஐ கேன் ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி. இதோட முக்கியமான காரணம் வந்து இந்த பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் அண்ட் ரெப்பிட்டேஷன். நான் வந்து ஒரு டிவி ஷோ பார்க்குறேன், இல்லை ஒரு மூவி பார்க்குறேன், அதில் பர்டிகுலராக ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க சொல்லணும்னு நினைக்கிறது ஒரு விதமாக சொல்கிறாங்க அப்படின்னா ஐ வில் ரிமெம்பர் தட். இப்போ அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அதை எங்கேயாவது சொல்லணும்னு வரும்போது அதே மாதிரி நான் சொல்லுவேன். இப்போது அவங்க அதை சொல்லும்போது அவங்க என்ன கிராமர் ரூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதை எப்படி மென்ஷன் பண்ணாங்க,
இந்த வேர்டோட எக்ஸாக்ட் அர்த்தம் என்ன, இதோட பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அது வந்து பேசல. ரொம்ப சிம்பிளாக நான் கேட்டேன், நான் சொல்லணும்னு நினைக்கிறத இப்படியும் சொல்லலாம் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் அதை ரிப்பீட் பண்ணேன், அவ்வளோதான். இப்போ நான் காலையில் வந்து ஒரு புக்கில் படித்தேன் அப்படின்னு சொன்னேன். இதுதான் அந்த புக்கு, திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. ஸோ இந்த புக்கில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா, இன்ட்யூட்டிவ் கிராமரியன்ஸ். அதாவது ஒரு குழந்தை வந்து 4 வயசுலேயே ஈஸியாக கிராமர் ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்காமல் அதனால வந்து கிராமர் கரெக்டாக இருக்கிற மாதிரி பேச முடியுது. இப்போ இந்த 4 வயசு குழந்தைக்கு இதுதான் கிராமர், இதுதான் பாஸ்ட் டென்ஸ், இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ், இதுதான் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்றதெல்லாம் புரிய வச்சு யாருமே வந்து பேச சொல்லி கொடுக்குறதில்ல. அந்த குழந்தை வந்து ரொம்ப மாதக்கணக்காக வந்து இன்னொருத்தவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கேட்டுகிட்டே இருக்குது அண்ட் உடனே ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சு. பேட்டர்ன்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிகிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் அது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இந்த ரிப்பிட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு வேர்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது பழகிடும். ஸோ இதுதான் அந்த சீக்ரெட். இந்த சீக்ரெட்டை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த கிராமர், அதாவது ஸ்போக்கன் கிராமரோட பேசிக்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து லாங்காக போடலாமா, சீரீஸாக போடலாமா, அண்ட் கிராமர்னால தான் நான் வந்து பேசாமல் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.